சிலுவை தியானத்தில் கோபம். கோபம் அப்படின்னா என்ன கோபம்? சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை நமக்கு விளக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சின்ன கோபம் இருந்தது. அது கோபம்னா நான் அதை என்னுடைய பார்வையில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குலைத்து போடுதல், கிறுக்கி போடுதல், தகர்த்து போடுதல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பெரிய ஒரு கோபம். அந்த கோபம்னா ஒரு நியாயமான கோபம். அந்த நியாயமான கோபத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை தகர்த்து போட்டார், அதை கிறுக்கி போட்டார் அப்படின்லாம் வருது. 2:13-14, அதாவது 2ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். ஒன்று எபேசியர், இன்னொன்று கொலோசேயர். இந்த எபேசியர் 2:13-14 கொலோசேயர் 2:13-14 ரெண்டு காரியங்களை சொல்லுது. ஒன்று வந்து என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் அதில் அடிமையாக இருந்த அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு அதில் நம்ம சிக்குண்டு இருந்த மக்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணாரோ அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். அந்த கிறுக்கி போடுறது, ஒரு கையை போட்டு அந்த ஏற்கனவே போட்டிருந்த சைனை அடிச்சிருது, அது அங்கே நடந்தது. இன்னொன்று வந்து பகையாக நின்ற சுவரை தகர்த்து போட்டது, இரு திறத்தாரையும் ஒன்று சேர்ப்பதற்காக கொலோசேயர் சொல்றார். இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கடவுளின் கோபம். சிலுவையின் மூலமாக, சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களுக்கு எதிராக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு எதிராக, நம்முடைய மீட்புக்கு எதிராக இருந்தது மேலே அவர் ஒரு எதிராக இருந்தது மேலே இருந்த கோபம், அந்த கோபத்திற்காக வந்த காரியங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கோபம் என்பதை நம்ம வந்து சில சமயம் அதை வந்து நியாயப்படுத்தி பேசிப்போம். கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். கோபம் என்பதே தப்பான குணம். அது இருந்தான்னா இல்லைன்னா, கோபம் இருக்கும் இடத்துல குணம் இல்லை, அது தவறான குணம். அதே போல் இந்த கோபம், முன் கோபம் பின் பலனை கெடுக்கும் அப்படின்லாம் நம்ம பழமொழியில் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு ஆங்கில இது ஒரு வேர்டிங்ஸ், ஒரு பன்மொழி, do not use the missiles for busting balloons. ஏவுகணைகளெல்லாம் சின்ன சின்ன பலூன் உடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ கோபம் என்பது ஒரு பெரிய ஏவுகணை. அது முடியாத பட்சத்தை கடைசி நேரத்தில் தான் அந்த ஒரு போரில் அனுப்புவாங்க, எடுத்த உடனே ஏவுகணை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கோபம் என்பது ஒரு ஏவுகணைக்கு சமமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு கதை ஒன்று நான் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அந்த கதை அது வந்து கற்பனை கதையாக நடந்த சம்பவமாலாம் எனக்கு தெரியாது, அதை பற்றிய ஆதாரம் இல்லை. ஆனாலும் அதில் உள்ள மறைபொருள், அதில் உள்ள தாக்கம் நல்லா இருந்தது. ஒரு அப்பாவுக்கு கார் மேலே ரொம்ப அதிகமான பிரியம். அது யாரும் தொடக்கூடாதுன்னாரு, கிட்ட போனாலே பயப்படுவார். இந்த குழந்தை கிட்ட போனாலே கிட்ட போகாத அப்படின்னாரு. அதனால் அதில் எதுவும் ஒரு சின்ன ஒரு கோடு விழுந்துடக்கூடாது, ஒரு கிறுக்கல் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அச்சத்தோடு தொடச்சி பார்த்துக்கிறவர். ஒரு நாள் அவர் கேரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தை வந்து அந்த காரில் ஒரு ஆணியை வச்சு ஏதோ கிறுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து தான் அவருக்கு பயங்கர கோபம். அந்த கோபத்தில் அங்கே பக்கத்தில் இருந்த ஏதோ ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த ரென்ச்சுன்னு சொல்கிறாங்க, அதை கொண்டு வந்து அந்த குழந்தை கையை எடுத்து அந்த இது மேலே வச்சு, அந்த குறுஞ்சுவர் மேலே, டேபிள் மேலேயே அது மேலே வச்சு அந்த விரலை வந்து அடிச்சிடுறேன். அடித்ததுக்கப்புறம் அவர் பதறியா அந்த குழந்தைய அவரே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த குழந்தை கட்டெல்லாம் போட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு, சின்ன பிஞ்சு விரல்கள். அப்போ அந்த குழந்தை கேட்குது, இந்த விரல்லாம் திரும்ப வளருமாப்பா அப்படின்போது அவரால் அந்த கேள்வியை தாங்க முடியாமல் அழுகையை கட்டுப்படுத்துறதுக்காக வெளியே வர்றாரு. வெளியே வந்தால் பார்க்கிங்கில் கார் இருக்குது, அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா அந்த காரில் டேடி ஐ லவ் யூ அப்படின்னு எழுது. அந்த குழந்தை என்ன எழுதுச்சுன்னா, அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆணியில் கிறுக்கி இருந்தது. முன்கோபம், கிறுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோபப்படுவது. பாருங்கள், நம்முடைய கோபங்கள் எல்லாம் அநியாயமான கோபங்கள். ஆண்டவர் வைத்த கோபம். அவர் வந்து சவுக்கில் அடித்து எல்லாரையும் பலகைகளெல்லாம் தூக்கி போட்டு காசு விற்கிறவர்களையெல்லாம் அடித்து துரத்துனாரு அப்படின்னு போடுறான். அந்த சவுக்கை எதனால் பண்ணாருன்னு யோவான் எழுதுறாரு. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, அதில் அடித்தாருன்னெலாம் இருக்காது, அதை எடுத்து அவர்களை துரத்துவதற்கு பயன்படுத்தினார். ஒழிய சவுக்கால் எல்லாம் அடிக்கலை.
இயேசு கிறிஸ்துவின் கோபம் அனைத்துமே நியாயமான கோபம், நீதிக்கான கோபம், நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக வந்த கோபம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.